ஹலோ யாஸ் வணக்கம். நம்ம இயற்கை கார்டன்ல நீங்க சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதுதான் மாதுளை செடி வளர்ப்பு. மாதுளை செடி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வச்சிருப்பீங்க. பூக்கள் பார்த்தா சரியா பிடிக்காது, காய்கள் எல்லாம் கீழே வந்தாலும் கொட்டி போயிடும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சில விஷயங்களை நம்ம பின்பற்றாத. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம்னா உங்க வீட்லயே சூப்பரா மாதுளை செடி வளர்த்து காய்கள் எடுக்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். மாதுளை செடி முதல் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடியா வாங்கி வைக்கணுங்க. வீட்டுல நம்ம விதை போட்டு சூப்பரா வளர்க்கலாம். ஆனா விதை போட்டேன்னா ஒரு 3 வருஷமாவது வெயிட் பண்ணி நின்றுதான் அதை பார்த்தீங்கன்னா காய்கள் பிடிக்க விடணும். ஒட்டு செடினா ஒரு 1.5 வருஷம் அடுத்து ஆனதுக்கு அப்புறம் தாங்க அதை காய்கள் பிடிக்க விடணும். அடுத்ததா பார்த்தா தொட்டி பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டியா வாங்க வைக்கணுங்க. சின்ன தொட்டி வச்சீங்கன்னா அது அந்த அளவு காய்கள் பிடிக்காது. அப்புறம் மண் கலவை சூப்பரா இருக்கணுங்க. ஒரு பங்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மண்ணு, ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா கோகோ பிட்டு, ஒரு பங்கு ஆட்டு உரம், இல்ல மாட்டு உரம், இல்ல மண்புழு உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட உயிர் உரங்கள், வேப்பம் புண்ணாக்கு, சாம்பல் கொஞ்சம் சேர்த்து வச்சீங்கன்னா தாங்க சூப்பரா உங்களுக்கு செடி நல்லா வளரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்கள் மேல வந்துருங்க. அந்த அளவு வேர்கள் வரும். இந்த வேர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க மண்ணோட உரத்த கலந்து வைக்கணுங்க. அப்பப்போ குடுத்தீங்கன்னா தாங்க அந்த வேர்கள் மறைச்சிக்கினே இருக்கணுங்க. அது ஒரு முக்கியமானதுங்க. வேர்கள் உரங்கள் குடுக்கும்போது இந்த மாதிரி சுத்திலும் தோண்டிட்டு அப்புறம் தான் குடுக்கணும். அப்படியே நீங்க மேலோட்டமா போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சுத்தில குடுக்கும்போது வேர்களுக்கு நல்ல சத்துக்கள் போய் சேரும். அப்பதான் சூப்பரா வளரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 பங்குக்கு மேல பார்த்தீங்கன்னா, நிரப்பணும் நீங்க மண்ணு. கொஞ்சோண்டு மண்ணு நிரப்பினீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. அந்த 3/4 பங்கு மண்ணை நீங்க நிரப்பணும். அப்புறம் இந்த உரங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா வாஞ்சையோடு செடிகள் கிட்ட பேசிக்கின்னு கொடுக்கணும். முக்கியமா செடிகளுக்கும் உயிர் இருக்குதுங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் செடிகள் கிட்ட டெய்லி வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் செடி கிட்ட பேசி பாருங்க, சூப்பரா வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம வண்டிகள்லாம் போற இடத்துல இருக்க மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியா இருக்கும். காரணம் இது மாதிரி தாங்க, அந்த சவுண்டு தாங்க மெயினா. அது சவுண்டு இருந்துகிட்டே இருந்ததுன்னா தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணராம அதுக்கும் நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்க. அதுல சூப்பரா வளருங்க. அடுத்ததான் முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒட்டு செடினா ஒரு 2 வருஷம் பாத்தீங்கன்னா அதை நீங்க காய்கள் விட விடக்கூடாது. காய்களை பூக்களை பிடிக்க விடக்கூடாது. பூக்கள் பார்த்தா ஆசையா தான் இருக்கும் இப்ப நமக்கு பார்த்த வந்த உடனே. ஆனா அதை பிடிக்க விடக்கூடாது. அதெல்லாம் பிடுங்கி போட்டுடணும். அப்பதான் அந்த ஸ்டெம்மு பாருங்க நல்ல தடியாகும். ஸ்டெம்மு எந்த அளவுக்கு தடியாவோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காய்கள் பிடிக்குங்க. அதனால ஸ்டெம்மு முதல்ல நல்ல தடி ஆகும். ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அடுத்து அந்த ஒட்டுக்கு கீழே பாருங்க, நான் உங்களுக்கு கிளைகள் வர ஆரம்பிக்கும். அந்த ஒட்டுக்கு வர கிளைகளை நீங்க பிடிக்க விடக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒட்டுக்கள் கீழே வர்றது பார்த்தீங்கன்னா இலசா அவங்க விதைகள் போட்டு வளர வச்சிருப்பாங்க. அது மேலதான் ஒட்டுக்கு நல்ல முத்தின கலையை வச்சு கட்டுவாங்க. அதனால ஒட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரென்த்தா வளர ஆரம்பிக்கும். சத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒட்டுக்கு மேல இருக்க செடிகளுக்கு போகிறது குறைஞ்சிடும். அதனால இதை முக்கியமா கவனிக்கணும். சில பேர் பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க, மறந்து விட்டுற கூடாது. அதனால இந்த ஒட்டுக்கு கீழே பாருங்க, நம்ம இதுல பாருங்க இதுவே இருக்காது, கிளைகளே இருக்காது. ஒட்டுக்கு கீழே வர கிளைகள் எல்லாம் புடுங்கி விட்டுடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உரங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பார்த்தீங்கன்னா, இந்த உரங்கள் கண்டிப்பா குடுத்துட்டே வரணும். அப்புறம் ப்ரூனிங். இந்த ப்ரூனிங் பாருங்க, இது முக்கியமானதுங்க இந்த மாதுளையில. இந்த ப்ரூனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனவரி மாசத்துல பண்ணலாங்க. நல்ல குளிர்ச்சியான மாசம், துளிர்கள் வரக்கூடிய மாசம். இந்த மாதிரி மாசங்கள்ல ஃபுல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டுடணும். ஒண்ணும் இல்லாம கட் பண்ணிடணும். மேல ரொம்ப ரொம்ப கிளைகளை வளர விடக்கூடாது. சுத்தில இருக்க கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த ப்ரூனிங் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வரும். புதிய துளிர்கள் வரும். பக்கவாட்டு கிளைகள் வரும். இல்லைன்னா உங்களுக்கு காய்கள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேற தேவையில்லாத கிளைகள் எல்லாம் இதுல பாருங்க கழிக்கப்படும். சில பூச்சிகள் இருக்கிறது இருக்கும், நமக்கு தெரியாது. இலை சுருட்டல் இருக்கக்கூடிய இலைகள் இருக்கும், இது நமக்கு தெரியாது. இதனால பாத்தீங்கன்னா ப்ரூனிங் முக்கியமா பண்ணணும். சில பேர் ப்ரூனிங் பண்ண மாட்டாங்க. அதனாலே உங்களுக்கு காய்கள் பிடிக்காது. ப்ரூனிங் பண்ண பிறகு பாருங்க மரம் இப்படிதான் இருக்குங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். தாராளமா பாத்தீங்கன்னா மாதுளையை பொறுத்த வரைக்கும் நிறைய துளிர்கள் சூப்பரா வருங்க. இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட்ட ஒரு 10 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா துளிர்கள் எக்கச்சக்க வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் அடிக்கணுங்க. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறை வேப்பெண்ணெய் கொஞ்சம் சோப்பு கரைச்சலோடு மிக்ஸ் பண்ணி வேப்பெண்ணெய் அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது சத்துக்கள் கிடைக்கும். அடுத்ததா பாருங்க, மண் கலவை பாருங்க 3/4 பங்குக்கு மேல நிரப்பணுங்க. அப்பதாங்க உங்களுக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும். அடுத்ததா பாருங்க, இந்த மாதிரி பூக்கள் பாருங்க சூப்பரா பிடிக்க ஆரம்பிச்சு பாருங்க. அது
அது இலைகள் வந்துட்டு அடுத்த சில ஒரு 15-20 நாட்கள்ல பூக்கள் இந்த மாதிரி வைக்க ஆரம்பிக்கும், மொட்டுக்கள். இந்த மொட்டுக்கள் வரும்போது தாங்க முக்கியமான வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணணும். வேப்பம் புண்ணாக்கு கரைச்சல் பாருங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல வேப்பம் புண்ணாக்கு கரைச்சல் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். அப்புறம் ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை கடலை புண்ணாக்கு கரைச்சல் கொடுக்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்க. அடுத்தது பஞ்சகாவியா இல்லைன்னா பாருங்க மீன் அமிலம் அப்படியெல்லாம் தேமு கரைச்சல் இது ஏதாவது பாருங்க மிக்ஸ் பண்ணி பாருங்க, தண்ணியில மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு 2 முறை தெளிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் கண்டிப்பா பிடிக்குங்க. பூக்கள் வந்து கொட்டுறது சகஜம் தான். இதுல பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆண் பூக்கள், சங்கு மாதிரி இருக்கு பாருங்க, இது ஆண் பூக்கள். இந்த மாதிரி பெண்ட் ஆயிட்டு வருங்க, அது பெண் பூக்களுங்க. இந்த மாதிரி வர்றது ஆண் பூக்கள். இதுல இருந்து மகரந்த சேர்க்கை எடுத்து நம்ம பெண் பூக்களுக்கு நம்ம தடையை விட்டோம்னா பாருங்க உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா பெண் பூக்கள் ஒரு பெண்ட் ஆயிட்டு வரும். உங்களுக்கு சங்கு மாதிரி வர்றது ஆண் பூக்கள். இதுக்கு ஒரு பட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பட்ஸை வச்சுக்கினா அதுல பாருங்க மகரந்த தூக்கள் பாருங்க, அப்படியே நம்ம லேசா டச் பண்ண உடனே பாருங்க மகரந்த தூள் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இதை கொண்டு போய் இந்த பெண் பூக்களுடைய சூழ்ல மெதுவா நீங்க தடவி விட்டீங்கன்னா போதுங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது, லேசா இது சரியா என்னால் காட்ட முடியல. காரணம் என்ன, வீடியோ நம்மளே பிடிச்சி காட்டுறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு காட்ட முடியல. இப்போ அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வாரத்துல காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, தெரியுது பாருங்க. இந்த மாதிரி குண்டா பிடிக்க ஆரம்பிக்கும், காய் பெருசா ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாலினேஷன் வந்து முக்கியமானது மாதுளை செடியில். சில பேர் பாலினேஷன் பண்ண மாட்டாங்க, இதனாலே பாதி பூக்கள் கீழே விழுந்து போயிடும். இது ஒரு முக்கியமான விஷயங்க. அப்புறம் நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணுங்க. வெயில் படாம மேல கிளைகள் எல்லாம் இருக்கா பார்க்கணும். நமக்கு வெயில் படுறது நம்ம வந்து தட்பவெப்ப பூமி. இதனால்தான் உங்களுக்கு மாதுளை எல்லாம் இந்த பூமியில பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க நல்ல வெயில் படுற இடத்துல விடணும். வாரத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சத்துக்கள் கொடுத்துக்கினே வரணும். நீங்க சத்துக்கள் முக்கியமானதுங்க. ஏதாவது ஒரு சத்து வந்து இந்த காய்கள் பிடிக்கிறதா நிறைய சத்துக்கள் தேவைப்படும். தரையிலன்னா அது ஈஸியா வளர்ந்துரும். ஆனா மேல நம்ம வைக்கும் போது சத்துக்கள் குறைச்சலா இருக்கும். வெஜிடபிள் கம்போஸ்ட் இல்லைன்னா நம்ம சொன்னமே ஆட்டு சாணம் உரம், மாட்டு சாணம் உரம் ஏதாவது ஒரு முறை நீங்க அப்படியே கொடுக்கலாம். மாசத்துக்கு ஒரு முறை மண்ணோட சேர்த்து கொடுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா சாதாரணமா கொஞ்சம் ஒரு பிடி அளவு போட்டு அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு முக்கியமானதுங்க. மாதுளை பிடிச்சி பழுத்து நமக்கு காயா கிடைக்கிறதுக்கு பார்த்தோன்னா மினிமம் ஒரு 60 நாள் அவங்க காயை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். காய் சாதாரணமா இருக்கிற நிலைக்கும் பார்த்தீங்கன்னா அது பழுத்துடுச்சா அப்படிங்கிற போது நிலைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் பார்க்கும்போதே தெரியும். ஸ்லைட்டா பச்சை நிறம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலரா மாறி வரும். அப்புறம் அது முத்துறதுக்கு நம்ம மினிமம் பார்த்தா 1 மாசம் விடணும். டோட்டலா பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சதுல இருந்து ஒரு 2 மாசம் நம்ம விட ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க பச்சையா இருக்குது பாருங்க காய்கள். இந்த காய்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகும்போது கலர்கள் மாறினே வரும். சில பேர் மறந்தா சிகப்பா மாறும், சிலதுல மஞ்சளா மாறும். ஒவ்வொருத்தரும் அதோடைய எந்த ஒட்டு செடி நமக்கு கிடைச்சிருக்கோ அதை பொறுத்து மாறும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தண்ணீருங்க. தண்ணீர் முக்கியமான பங்கு வகிக்கும். தண்ணி நீங்க எக்கச்சக்கம் ஊத்தவும் கூடாது, ரொம்ப குறைச்சலா ஊத்தக்கூடாது. நீங்க ஈரம் பார்த்து விடணும். மேல மண்ணை தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஈரம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த ஈரத்தை பார்த்து நீங்க தண்ணி விடணும். தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தாலும் மண்ணு பூ எல்லாமே கீழே கொட்டி போயிடும். பூக்கள் ஜாஸ்தி பிடிக்காது. உஷாரா ஒரு நாள் விட்டா நீங்க தண்ணி விடாம போனீங்கன்னாலும் கொட்டி போயிடும். அதனால காலநிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணீர் வந்து உடனும். அது ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைபிடிச்சு பாருங்க. உங்க வீட்டிலயும் சூப்பரா ஒரு மாதுளை செடியை வளர்த்து நீங்களும் நிறைய அளவு மாதுளையை கொத்து கொத்தா எடுக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு அது ஒரே கொத்துலயே ஒரு சூப்பரா இன்னும் காய்கள் இருக்குது. இதுக்கு இடையில பாருங்க முதல் வந்த காய்கள் இது பாருங்க நல்ல பெரிய கொத்தா வந்திருக்கு பாருங்க. காய்கள் நல்ல ஓரளவு திரட்சியாவும் இருக்கு. மாடி தோட்டத்துல இந்த அளவுக்கு பெரிய திரட்சியாவும் காய்கள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இந்த மாதிரி சில முறைகளை பின்பற்றும் போதுதான் நமக்கு காய்கள் கொத்தா நமக்கு சூப்பரா கிடைக்குதுங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் மாதுளை வரணும்னா நம்ம சொன்ன முறைகளை கடைபிடிச்சு பாருங்க. நிச்சயமா நீங்களும் பாத்தீங்கன்னா சூப்பரா மாதுளை வளர்த்து கொத்து கொத்தா எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.